2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வரமிளகா, சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ரொம்ப காஞ்சி போயிருக்கக்கூடாது. முருங்கைக்காய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். முருங்கைக்காய் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். முருங்கைக்காய் கொதிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. முருங்கைக்காய் பொரியல் ரெடி.